ओम तदेनां भवति अग्ने देवाय धीमहि प्रचण्डवस्तस्य गृणो देवं भव देवाय धीमहि पूर्णव्रतोऽस्ता ओम देवाज्ञा कलशपूजनं कर्पूरनीलाञ्जनरूपं समर्पयामि अष्टग्रहाणां सुभोगितवस्तुस्य पूर्णावधानं समर्पयामि देवाग्रहाणां द्योतितस्वरूपं इदा अज्ञो अजो देवग्रहणाय धीमहि அன்னைக்கே தாலி பாக்கியெல்லாம் அந்த பொண்ணு தெரிஞ்சு தலையில கல்ல அடிச்சுக்கிட்டேன். ஜாதகத்துக்கு மேல நம்பிக்கை இல்லை, இந்த வாயை கட்டி போட்டீங்க. இன்னைக்கு சத்தமா பத்தி ஏறியதை என் கண்ணால பார்த்தாச்சு. ஏன் தடுக்கிறீங்க? வரானி அம்மா நில்லுங்க. தானா பட்டிருந்தா தோஷம் சொல்லலாம், தவறிதானே பட்டுச்சு. இதை போய் பறிச்சு படுத்தீங்க. யாரு கை தவறி பட்டுச்சு? என் மகனுக்கு எமனா வரப்போற கையில பட்டுச்சு. நல்ல வேளை அந்த மகமாயிட்டா காப்பாத்தினான். வரானி அம்மா அம்மா தேவர நீங்க ஏன்டா அவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? மேல நடக்க வேண்டியதை பாரு. என்ன எப்படி பேசிய? போற சம்பந்திய கை கால பிடிச்சு உட்கார போயில. இப்ப போய் ஊர்ல வேற மாத்திரம் எங்க தடுவீங்க? உள்ளூர்ல ஒரு பையன் வரமாட்டான். வெள்ளத்தாய் ஒண்ணுமில்லாத வீட்டு பொண்ணுலடா. என் சொத்து பூரா பேர் கைதி வச்சாவது. இதே முகூர்த்தத்துல இதே பந்தல்ல கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அப்படி செய்து காட்டல என் பேர் வீரபாண்டி தேவையில்லடா. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா இந்த வீரபாண்டி தேவனை இல்லடா. ஐயா, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? வெள்ளத்தாய்க்குன்னு ஒருத்தன் பிறக்காமையா இருப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவன் கழுத்துல தாலி ஏறத்தான் போகுது. அதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசாதீங்க. முகூர்த்த கால் போட்டது போட்டதுதான். ஊருக்கு ஒரு ஆபத்துல ஒண்ணு இந்த வீரபாண்டி கம்ப எடுத்துட்டு போய் ஒத்தையில நின்று இந்த ஊர் மானத்தை காப்பாத்தல. இன்னைக்கு அவமான காத்துல பறக்குதுன்னா அதை காப்பாத்த ஒருத்தன் இந்த ஊர்ல பிறக்காமலா இருப்பான். கூலி காலை பிடிச்சு கட்டி வச்சு உங்க ஐயாவை தாலிக்கு காவல் இருக்க சொல்லு. இல்லன்னா ஒண்ணு பண்ணு, நீயே கட்டிக்க. நீ இருந்தாலும் லாபம் இல்ல, தலை நஷ்டம் இல்ல. வாயா சொல்ல முத்து. அவங்க போகட்டும், நீ வாடா இங்க. சொடல முத்துதான் மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணுங்க. தலைக்கறி போச்சியா? அதான் ஒரு திரும்ப கூட மாப்பிள்ளையாக்க பாக்க. இந்த மாட்டுக்கார பையன் மாப்பிள்ளை வெள்ளத்தாயை வெட்டி போச்சிடலாமே. அதுக்காக வாடா அவரை வளர்த்தேன். ஊரு கண்டுபடுற மாதிரி தாலியும் கழுத்துமா என் வெள்ளத்தாய் இந்த ஊரை பூரா சுத்தி சுத்தி வரணும்டா. நிமிந்து பாக்குற யோகிதை இருக்காயா அந்த மாட்டுக்கார பயலுக்கு? வெள்ளத்தாயிட்ட கையேண்டி கஞ்சி குடிக்கிற பைய கை நீட்டி தாலி கட்டுறத பாக்க முத்தமா சொடல அவ கழுத்துல தாலியை கட்டுறத பார்க்காம நான் சாக மாட்டேன். இதை எதுக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, பந்தலை விட்டு வெளியே போக சொல்லு. மரியாதை மாப்பிள பாத்துக்கார மாட்டுக்கார பேர மாப்பிள ஐயாவது புத்தி இல்ல, உனக்கு பார்த்தா புத்தி இல்ல. எப்படியா போய் தொலைங்க போடி. தொடர முத்து, வெள்ளத்தாய கட்டிக்கிறியா? ஐயா என்ன சொல்லல முத்து? வெள்ளத்தாய்க்கு தாலி கட்டினா செத்துருவோம் பயந்துட்டியா? ஐயா இது இந்த வீட்டு உப்பத்துள்ளதே உடம்பு, அப்படியே செத்து போற பெரிய புள்ளி. சபாஷ், மீசை இல்லாட்டியோ இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தாண்டா ஆம்பளை. எனக்கு பெத்த மகனை விட வெள்ளத்தாய் கல்யாணம் தாண்டா முக்கியம். போய் நல்ல சட்டையா போட்டுட்டு வேட்டியை கட்டிட்டு வா. என்ன ஆகி போச்சு? நீங்க செஞ்ச முடிவுக்கு இந்த கோட்டிக்காரி சிரிக்கு குறுக்க பேசுறான்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாரும் சொன்னாலும் நான் கட்டிக்கிறேன் தாத்தா. எனக்கு தோசை இருக்குன்னு ஊருக்காரங்க மட்டும் பயப்படல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்லா இருக்கணும் தாத்தா. நீங்க தப்பா நினைக்காதீங்க. பரிகாரம் எல்லாத்தையும் பண்ணிட்டு போறோம் வேணா. நீ சொன்ன மாதிரி எல்லா பரிகாரத்தையும் செய்கிறேன். ஐயரே, வெள்ளத்தாய்க்கு கட்டுற தாலி நிலைக்கணும். அவன் புருஷன் பூரண ஆயுசோடு இருக்கணும். அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ண சொல்லுங்க. வெள்ளத்தாய்க்கு கட்டுற தாலி முதல் தாலியா இருந்தா தோஷம், இரண்டாவது தாலியா இருந்தா மத்தியம், மூணாவது தாலியா இருந்தா உத்தமம். அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ண சொல்லுங்க. பலவாழைக்கு தாலி கட்டி தோஷம் கழிப்பா. நாராயண
தாலி கட்டி தோஷம் கழிப்பா. முத்தாத்தா அந்த சின்ன பிள்ளை வந்து வச்சுக்கிட்டு பிறகு வெள்ளத்தாய்க்கு தாலி கட்டினால் தோஷம் நிவர்த்தியாகி தாலி நிலைக்கும் தீர்க்க இருப்பா. காலையில நல்ல கண்ணு கரண்ட் வந்துச்சு மோட்டர் போடல. ஐயா ஐயா என் குழந்தைய குத்த வச்சுட்டா குத்தியா வசந்தி வயசுக்கு வந்துட்டா. அப்படி அப்படியே போட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அண்ணே இப்பதானே வேலை ஆரம்பிச்சிருக்கு. அட இன்னைக்கு சம்பளத்தோட லீவுல மத்தியானம் ராத்திரி 2 வேளை சாப்பாடு வந்துருங்க. அப்புறம் வசந்தி பள்ளிக்கூடத்துல வந்தா நட நட. பொட்ட பிள்ளையா பிறந்தாலும் வெள்ளத்தாய் வீட்டுல பறக்கணும். பெத்தவங்க இருந்தா கூட இப்படி படிக்க வச்சு இப்படி சந்தோஷப்பட மாட்டாங்க அத்தா. ஏ முடியா இந்த ஊர்ல நம்மள மாதிரி ஆத்தாண்டி யாரா பொட்ட பிள்ளைய படிக்க வச்சிருக்கா? வெள்ளத்தாய் புருஷன் கொழுதியாவுக்கு கொடையே நடத்திட்டானே ஊரே கடந்து பேசணும். பேச வச்சுல ஆளந்த குழு வச்சிருக்க மண்ணள்ளி போட்டு வந்தாய். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? என்னதான் பதற? ஐயோ எப்படியா சொல்லுமா. நான் தண்ணி இறக்கி போய் ஐயோ வேலையா அந்த வாலி கயிறு பட்டு நான் மறந்து கொண்டாட்டி கிடந்தாளுங்க. நான் குத்துக்குள்ள மாதிரி 100 வருஷத்துக்கு இருந்தாயே. அப்படி சொல்லாதீங்க ஐயா. என் பேரன் பூட்ட மாதிரி 131 வயசு இருக்கணும். கோட்டிக்கார பையன் கொண்டாட்டி கேக்குறியா? இதுக்கு போய் பதட்டப்படுறியா? ஐயா நான் பாடையில போகும்போது இந்த கயிறு என் கழுத்துல இருக்கணும். நீ நல்லா இருப்பதா? வா வந்து சடங்குல காத்துக்காங்களா? என் பேத்தி குத்த வச்சிருக்கா. அத சந்தோஷமா கொண்டாட விடாம ஊர்ல ஒன்னொன்னும் பேசுறத காது கொடுத்து கேட்க முடியலையே. இந்த சடங்க சாக்காவத்துல 2 குடும்பத்தையும் சேர்க்கணும்னு நினைக்கேன். யாரும் சொல்லி விட மாட்டாங்க உலகே. குதிரையில வந்து என்ன சரி எடுத்துட்டு போன யார் ஆசா? அன்னைக்கு பேத்திக்கு நல்லது நடக்கணும்னு தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சியே. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம உங்களுக்கு மகனா பிறந்தவன் இப்படி முரண்டு பண்ணிக்கிட்டு இருக்கானே. அக்கா மக குத்த வச்சிருக்கா. தாய் மாமன் சீர எடுத்துட்டு போகணுமேங்கிற நினைப்பே இல்லாம இப்படி அறுவாட தீட்டுறானே. தீட்டின மரத்திலே பழம் பாக்குற பையாத்தாவன் அவனா எங்க பேசிட்டு இருக்க? ஐயா நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசல ஐயா. நான் என் ராசா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். என் ராசா மட்டும் இந்நேரம் உசுரோட இருந்திருந்தா இப்படியா என் பேத்தி ஒத்தையில குத்த வச்சிருப்பா? இப்படியா சீர் செய்ய போகாம இருந்திருப்பாரு? வண்டி வண்டியா வரிசையா நிக்க. நீ என்னதான் புலம்புனாலும் சரி, இந்த மூக்கையாத்தவன் போய் முறை செய்வாங்கிறத மறந்து 1000 தான் அக்கா மகளா இருந்தாலும் ஆகாத வீட்டுல நடக்கிற சடங்காத்தாது. என்ன போய் அவமானப்பட சொல்ற? அழகு சிந்தனை. அடியாத்தா என்னங்கடி என்ன ஒரு மாதிரியா இருக்கிய எல்லாரும்? ஏயா வைத்தியர என்ன கடந்து விட மாதிரியே இல்ல? ஆளாளுக்கு மூஞ்சிய ஆமண கொட்ட மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிய. ஏ சுப்பையா உன் பொண்டாட்டி முடிக்கிற மொழிதான் சரியில்லாம இருக்கு. இன்னைக்கு என்ன ஓ மொழியும் சரியில்லை. நான் என்னடான்னா என் பேத்தி சடங்குக்கு பட்டுச்சீலை எடுத்துக்கிட்டு சீராடு கொண்டுகிட்டு தடபடலாம் வந்திருக்கேன். அதை பார்த்து எல்லாம் மனசு நிக்கியன்னு நினைச்சா நான் வாரத்துக்கு முன்னாலே மனசு நிக்கியலே. என்ன சங்கதி? அட சொல்லு. வாய்க்குள்ள என்ன கொலக்கட்டையா புரிஞ்சு? அத்தா பிள்ளைக்கு வேற சேலை கொடுத்து கட்டியாச்சு. வேற சீலை கட்டியாச்சா? ஏன் தாய் மாமா விட்டு சீலையை கட்டினா தலையில இருக்கிற மகுடம் இறங்கிருமா?
அதான் கல்யாணத்துக்கே எடுக்க முடியாத பட்டுச்சீலையே நான் என் பேத்தி சடங்குக்கு எடுத்தாந்திருக்கேன். வேற சீலை கட்டிட்டாலாமே, அது யாருல அது வேற சீலை கட்ட சொன்னது? பொண்ணு கொடுத்தவங்கதான் முறை செய்யணும் சட்டம் இல்ல, பொண்ணு எடுத்தவங்களும் முறை செய்யலாம். பொண்ணு எடுத்தியலா? அது சரி, மலை மாதிரி தாய்மாம இருக்கான்னு தானே முறை சொல்லி விட்டியே. அன்னைக்கு என்ன பண்ணீங்க? பொண்ணு எடுத்தாவியே, உருண்டை பருப்பு கருப்பட்டியும் நல்லெண்ணெய் வச்சு சீர் எடுத்தாண்டனே மூணு காலத்தோட ஊருக்கே தெரியுமே. அன்னைக்கு என்ன பண்ணீங்க? பொண்ணு எடுத்தாவியே. பொண்ணு எடுத்தாகலாம் தேடி போய். அடியே வெள்ளத்தாய், எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு பாரி வழிய வாங்க பொண்ணாக்கா. வந்தது இருக்கட்டும், என்ன நடக்குதுங்க? பெரியவங்க நேரம் குறிச்சு கொடுத்தாங்க. அவரு இம்புட்டு நேரம் காத்துட்டு தான் இருந்தாங்க. 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா இப்பதான். அது எந்த பெரியவங்க முறமாமன் சீலை கட்டாம சடங்கு நடத்தலாம்னு நேரம் குறிச்சு கொடுத்தவங்க கூப்பிடவங்களே. பிச்சமுத்து, இந்த சொல்ல முத்துக்காம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தவன் வேற எவன் வீட்லயும் சாப்பிட்டு கூடாது. அப்படி இருக்குன்னு புரிந்து போ, பெரிய பெரிய வேலையை பார்த்து விட்டு சொல்லிடுங்க. மாத்தின சேலை மாத்தினதான், கொண்டு வந்த சேலை வேணா வச்சுட்டு போக சொல்லுங்க. வசந்தி மாத்து சேலையை கட்டிக்கிட்டோம், இல்லைன்னா முத்தம் பிடிக்கும் போது கட்டிக்கிட்டோம். இந்த பாருங்கய்யா, உங்க எல்லாருக்கும் சொல்லுதேன், குத்துக்கும் வெட்டுக்கும் பயப்படாத கிளம்பு பரம்பரையில வந்த என் ராசாவுக்கு வாக்கப்பட்டவன் இந்த முத்தாத்தா. அவ கொண்டாந்த முறைச்சியில வாச தொழிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் கட்டிக்கிட்டு கேவலப்படுத்துறதுக்கு இல்ல, இன்னைக்கு அவ இந்த சீலையை கட்டிக்கிட்டு இந்த சபையில வந்து நிக்கணும். இல்ல நடக்கிறதே வேற. ரெண்டு ஒண்ணு பார்க்காம போக மாட்டேன். எந்திரிக்கடி. பெரிய வீட்டு பேத்திங்கிறத விட வளர்த்து படிக்க வச்சது அக்கா ஒரு வசதிக்கு தெரியுமில்ல. ஏத்தா உன் மனசு குளிர்ற மாதிரி உன் பேத்தியா நீ கொண்டு இந்த பட்டு சேலையை உடுத்திக்கிட்டா. இப்போ உன் உடம்பு குளிர்ற மாதிரி இந்த சந்தத்தை பூசிக்க. அவ யார்? அவ என் ராசா விட்டு பேத்திடி, பூசிக்கிறேன். மகராசியா, உன் மனசு போல நல்லா இருப்பா. கதவை சாட்டிட்டு படுக்க சொல்ல கேட்கறதே இல்ல. ஏமா கதவை திறந்து வச்சிருக்க? தூங்கிட்டாலும் என்னமோ. அத்தா, நான் உங்க வீட்டு பொண்ணுக்கு காவலுக்கு வந்தேன். ஆனா நான் பெத்த பொண்ணு எவ்வளவு எடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள ஓடுறேன். ஆத்தா ஆத்தா, ஐயா சோழனுக்கு தம்பியா பிறந்துட்டு எதுக்குல இந்த புத்தி வச்ச? பொண்ணு வேணும் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா ராஜிமார் போல கொண்டு கட்டிச்சு. நம்ம குடும்பத்துக்கு நாயா பாடுபட்டு முடிய அவன் குடும்பத்துல ஐயா, நான் என்னையா பண்ணுவேன்? உங்க தம்பியே இப்படி ஒரு காரியம் செஞ்சா நான் எங்கேன்னு போய் சொல்லுவேன். தம்பியா இருந்தாலும் தலைப்படா இருந்தாலும் ஏன் புடிச்ச விட்டு கொடுக்க மாட்டாரு. கோடீஸ்வரனா இருந்தாலும் கோடிக்காரனா இருந்தாலும் எங்க விட்டு நியாயம் தான். குளிர் விட்டு போயிடும். ஏன் இப்படி செஞ்ச? ஐயா, நீங்க நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்க.